ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சிகப்பரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸி அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். புட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது நான் அரிசியாக வாங்கி அதை மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்போல்லாம் புட்டு வேணுமோ அப்போது இதை லேசாக வறுத்துட்டு நம்ம புட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு 2 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியோட மணம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். அந்த மாவு ஆறுற நேரத்தில் நம்ம தேங்காயை நல்லா துருவி வச்சுக்கலாம். புட்டுக்கு நாம் எவ்வளோ தேங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு புட்டோட சுவையும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நிறையாவே தேங்காவை துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் உங்ககிட்ட இல்லைன்னா மிக்சியில் போட்டு தேங்காயை துருவிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தேங்காவோட டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். மாவு நல்லா ஆறுனதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் இதுக்கு நம்ம கடலைக்கறி வச்சு சாப்பிடும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம தண்ணியை தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். உதிரியாக பிசைஞ்சிக்கிட்டால் போதும். நிறையா தண்ணி இதுக்கு தேவைப்படாது, கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். இதுக்கான கடலைக்கறி ரெசிப்பியை நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த புட்டு மாவு நம்ம பண்ணும்போது உப்பு எதுவும் சேர்க்காம மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அது கூட நாம் இனிப்பு ஏதாவது சேர்த்து நாம் சாப்பிடலாம். அதாவது சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வாழைப்பழம் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் புட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு லேயர் தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 2-3 லேயர் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு போட்டுக்கோங்க. திரும்ப தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போடுறதுனால பார்க்கவும் அழகாக இருக்கும், தேங்காயும் நல்லா வெந்திருக்கும், அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த புட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் எடுத்துக்காது. 2லேருந்து 5 நிமிஷம் அவ்வளோதான் எடுத்துக்கும். ஸோ நம்ம காலையில் இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறத அதுக்கு மேலே வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. புட்டு வெந்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு கடலைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.